இன்றைக்கி கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோடு அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடு பால் காய்ச்சிட்டு அக்கா 2 பேரையும் விருந்துக்காக இன்வைட் பண்ணவே முடியல. நேற்று தான் டைம் இருந்தது. லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். அதுக்கு சமைச்சது சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மீதம் இருந்தது. சரி அதே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சமைக்கிற வேலை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததும் இந்த அடுப்பை க்ளீன் பண்ணி காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டாண்டு பர்னர் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ளே பேக்கிங் சோடா போட்டு சோப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சோப்லாம் போட்டு க்ளீன் பண்ணி காய வச்சுட்டேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஏதாவது திங்ஸ் வாங்கும்போது கிடைக்கிற பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து ஒரு பையில் போட்டு வச்சுருப்போம். அப்போ தான் குப்பை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அது ரொம்ப ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக ஆன்லைனில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பேக்கு இதோட ப்ரைஸ் $1.30 தான். எல்லா பேக்குமே ஒரே இதுக்குள்ளே போட்டுடலாம். எடுக்கிறதுமே ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்குமே கொஞ்சம் நீட்டாக இருந்தது. வீடு கூட்டுற விளக்கமாறு துடைக்கிற மோப்பெல்லாம் கீழே வைக்கிறதுக்கு பதிலாக அதை அப்படி சுவத்தில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல்டர் பார்த்துருந்தேன். சரி 2 வாங்கி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். அழகாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மோப்புமே வச்சுட்டேன். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நான் சரி எடுத்து பார்ப்போமே சொல்லிட்டு ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து இழுத்தா அது எல்லாமே பிடுங்கிட்டு வந்துருச்சு. அது ஆக்சுவலி ஒரு கையில் பிடிச்சிட்டு எடுத்தோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும்.